தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 30,000க்கும் மேற்பட்ட அரசு கோவில்கள் இருக்கின்றன. இதில் சிறுதெய்வ வழிபாடு கோவில்கள் மற்றும் பெருதெய்வ வழிபாடு கோவில்கள் என மற்றும் கிராம கோயில்கள் என 3-4 வகைகளாக உண்டு. பெருதெய்வ வழிபாடு கோவில்களில் ஓரளவுக்கு அரசனுடைய திட்டங்கள் முறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சிறுதெய்வ வழிபாடு இருக்கக்கூடிய கோவில்களில் அனைத்து மக்களுக்கான சம உரிமைகள் இன்னும் நிலைநாட்டப்படவில்லை. பெரும்பாலான கிராம கோவில்களில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகின்றன. தமிழ்நாட்டில் கடந்த காலங்களை காட்டிலும் அண்மை காலமாக மதமாற்றங்கள் வேகமாக அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழல்களில் கிராம கோயில்கள் மற்றும் சிறுதெய்வ வழிபாட்டு தலங்களில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சமத்துவத்தை நிலைநாட்டுவது தமிழக அரசனுடைய மிக முக்கியமான கடமையாகும். நான் தொடர்ந்து பல வருடங்களாக கிராமங்களில் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு வருகிறேன். கடந்த 6 மாத காலமாக தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்களுக்கும் சென்று வருகின்ற பொழுது பல்வேறு கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே தெரிகின்றன. எண்ணற்ற கோவில்களில், குறிப்பாக கிராம கோயில்கள் மற்றும் சிறுதெய்வ வழிபாட்டு நிலையங்களில் பட்டியல் பிரிவு என்று அழைக்கப்படக்கூடிய மக்களுக்கு வழிபாட்டு உரிமைகளே மறுக்கப்படுகின்றன. குறிப்பாக மண்டகப்படி போன்ற விஷயங்களில் அவர்களுக்கு சம உரிமை அளிக்கப்படுவதில்லை. இன்னும் பல கோயில்களை பரம்பரா அறங்காவலர் கோவில்களாக வைத்திருக்கிறார்கள். அந்த கோவில்களில் நிர்வாகத்தில் இந்த மக்களுக்கு எந்த விதமான பங்கு அளிப்பதில்லை. ஒரு பக்கம் இந்து மதத்தில் சாதி வேறுபாடுகள் இருக்கிறது என்று பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு அந்த மக்களை குறிப்பாக பிற மதங்களை நோக்கி இழுக்கக்கூடிய பெரிய சக்திகள் சர்வதேச அளவிலான நிதியுதவி பெற்று செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த வேளையில் கிராம கோயில்கள் மற்றும் சிறுதெய்வ வழிபாடு, பெருதெய்வ வழிபாடு என அனைத்து கோவில்களிலும் அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இந்த வேறுபாடு அவர்களுக்கு கோயிலுக்குள் அனுமதிக்காத நிலைகள், அவர்களுக்கு மண்டகப்படி கொடுக்காதது, அவர்களை அறங்காவலர்களாக சேர்க்காதது, அவர்களுக்கு கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வணிக தலங்களில் அவர்களுக்கு பங்களிக்காதது, அதே போல கோவில் சொத்துக்களை அணிவிக்க முடியாது போன்றவற்றில் ஒதுக்கப்படுகின்ற பொழுது இதையெல்லாமே பிரச்சாரமாக மேற்கொண்டு பல வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இந்த மக்களை மதமாற்றம் செய்கிறார்கள். எனவே இதை நான் தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இது ஒரு பேராபத்தாக இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய இது மறைமுகமாக, கமுக்கமாக, அமைதியாக பெரிய அளவுக்கான மதமாற்றங்கள், அதாவது நாங்கள்லாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் மதமாற்றங்கள் மிகப்பெரிய அளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்றே ஒன்று,
பல இந்து ஆலயங்களில் கிராம கோயில்களோ அல்லது சிறுதெய்வ வழிபாடு பிரிதெய்வ வழிபாடு கோயில்களில் அந்த மக்களுக்கான வழிபாட்டு உரிமைகள் முறையாக இல்லாதும் அவர்களை சமத்துவமாக நடத்தாததான் காரணமாக இருக்கிறது. எனவே இதை மத்திய அரசும் கணக்கிலே கொள்ள வேண்டும், மாநில அரசும் கணக்கிலே கொண்டு தமிழ்நாட்டுடைய எந்த கோவில் அது வீட்டுக்கு வெளியே ஒரு கோவில் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த கோவிலில் அனைத்து சமுதாய மக்களும் சமமாக வழிபடுவதற்கு உண்டான உரிமையும் நிர்வாகத்திலும் பங்கையும் ஊர்ஜிதம் செய்ய வேண்டியதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாகும். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நான் அதாவது தென்காசி மாவட்டம் மைப்பாறை என்ற ஒரு கிராமத்துக்கு சென்றேன். அங்கே எங்களுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. ஜஸ்ட் ஒரு 50 அடிக்கு முன்பாக ஒரு சப்பரத்தை எடுத்து வருகிறார்கள். அது வேறொரு இடைப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அங்கே தேவேந்திரவாத சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் அந்த ஒரு குன்று போல் இருக்குது, அந்த குன்று கூட மேலே ஏற முடியாது என்று சொல்லுகிறார்கள். இதுபோல பல இடங்களில் பல சம்பவங்கள் இருக்கிறது. சங்கரங்கோயில், சங்கரநயனார் கோவில் பிரசித்தி பெற்ற கோயில். அந்த சங்கரங்கோயில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் 1/3 பங்கு தேவேந்திர வேளாளர்கள். அவர்களுக்கு மண்டகப்படி மறுக்கப்படுகிறது. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் அந்த மக்களுக்கு இந்துவாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பூர்வீகமாக தமிழ் மொழி மட்டும் பேசக்கூடியவர்கள், தமிழ் வழிபாட்டு உரிமையை கொண்டவர்கள், அந்த மக்களை ஊக்குவித்து இந்த இந்து சமுதாயத்தோடு அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை ஊக்குவிப்பதற்கு பதிலாக சாதிய உணர்வோடு சாதிய வெறியோடு அந்த மக்களை புறந்தள்ளுவதும் அந்த மக்களை ஒதுக்குவதும் அதற்கு துணையாக சில அமைப்புகள் இருப்பதும் மிகப்பெரிய அளவுக்கான இந்திய சமுதாயத்தினுடைய, அது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கிவிடும். எனவே மாநில அரசு இதில் ஒரு மெத்தனப்போக்காக இருக்கிறதாகவே நான் கருதுகிறேன். மத்திய அரசினுடைய உளவுத்துறை தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து கிராம கோயில்களிலும் பிற அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் என்ன நடக்கிறது, எந்தெந்த சமுதாயத்திற்கு என்னென்ன அநீதி இழைக்கப்படுகிறது என்பதை தீவிரமாக விசாரித்து இதுக்கு ஒரு தேவைப்பட்டால் மாநில அளவில் மத்திய அரசில் ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, வழிபாட்டில் எல்லோருக்கும் சம உரிமை நிலநாட்ட வேண்டியது, அது தேர்வடம் பிடிச்சிருக்கிறது, எல்லாவற்றையும் சமத்துவத்தை நிலநாட்ட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அடுத்ததுங்க, தமிழ்நாட்டில் நான் பல கிராமங்களுக்கு சென்று பார்க்குறதுல தமிழ்நாட்டு இளைஞர்களும் பெரியோர்களும் குறிப்பாக ஆண் சமுதாய பெண்பாளர் ஆண்பாளரில் இந்த கடந்த 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலத்தில் பெரும்பாலான ஆண்கள் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அவர்களுடைய உடல்நிலையை மிகப்பெரிய அளவுக்கு கெடுத்திருக்கிறார்கள். சமூகம் மிகப்பெரிய அளவுக்கு சீரழிந்து வருகிறது. இன்றைய அரசு 2010, 11, 12களில் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தவர், போராட்டம் நடத்தியவர். அன்று நாகர்கோவிலில் டவரில் ஏறி தன்னுயிரை மாய்த்து கொண்ட சசி பெருமாள் இருந்தபோது அதுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் இவர்கள் தமிழ்நாட்டில் பூரண ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது இன்று நான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இருக்கக்கூடிய இருக்கன்குடி திருக்கோயிலுக்கு சென்று வந்தேன். காலை 9 மணிக்கு போயிருந்தேன். அந்த கோயிலிருந்து 1/2 கிலோமீட்டருக்கு உட்பட்டதில் 2 மதுக்கடைகளை திறந்து வச்சுக்கிறார். அப்போது வழிபாட்டு தலங்கள், கல்விக்கூடங்கள், இது போன்ற இடத்துல இது போன்ற டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது என்ற விதியை கூட மீறி முழுக்க கமர்சியல் வணிக நோக்கத்தோடு அரசு செயல்பட்டு மதுக்கடைகளை அங்கே திறந்து அவர்களை குடிக்க ஊக்குவிக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் தமிழ் சமுதாயம் நாசமாக்கப்பட்டு வருகிறது இன்று இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில். அதனால் இந்த ஆட்சியில் இப்படி தமிழ்நாட்டில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை 2026 ஜனவரி மாதம் 13ஆம் தேதிக்குள்ளாக அனைத்து கடைகளையும் மூட வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஜனவரி 14க்கு பிறகு நாங்கள் ஒரு கடுமையான போராட்டத்தை தமிழகம் தழுவி எடுப்பதாக நாங்கள்
முடிவு செஞ்சுக்கிறோம். என்று சொன்னால் விட்டு விட்டால் தமிழ் சமுதாயம் நம்ம கண்ணு முன்னால் கெட்டு சீரழிந்து போய்விடும். அது உடல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி. எல்லா இடங்களிலும் பெண்கள் ஒற்றை கோரிக்கை, அந்த சாதி மதம் மொழி கடந்து எல்லாருடைய ஒற்றை கோரிக்கையாக இருப்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குரிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதுதான். அது வெறும் சாதாரணமல்ல. இப்பொழுது குடி பல பேர் குடியே மதுக்கடைகள் இருக்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மோசமாக இருக்குது. அதனுடைய ஆபத்தை புரியாமல் அவர்கள் குடிக்கிறாங்க. அரசுக்கு ஒரே நோக்கம், அவர்களுக்கு ஒன்று அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெரிய ஆலைகள், அந்த ஆலைகள் ஓடணும், மது உற்பத்தி ஆலைகள் லாபகரமாக ஓடணும். ரெண்டாவது அவர்களுக்கு அதுபோக அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த லாபம் வரணும், கள்ளத்தனமாக விற்பதில் லாபம் வரணும். பல இடங்கள், பல கிராமங்களில் கடைகள் இல்லாத இடங்கள், வீடுகளில் கூட ஒவ்வொரு ஊர்களில் 4 இடத்துல 5 இடத்துல சட்டவிரோதம் விற்பனையாக்குது. அதனால் எங்கெங்கும் இங்கு அங்கு என்று இல்லாத அளவுக்கு மதுபான விற்பனை தமிழகத்தை சீர்திருத்தி வருகிறது. எனவே தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை ஜனவரி 13ஆம் தேதி 2000 மூடணும் அப்படிங்கிறது புதிய தமிழக நிலைப்பாடு. அதுக்கு பிறகு இது புதிய தமிழக கட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் யாரெல்லாம் உண்மையாக பூரண மதுவிலக்கை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதாக நாங்கள் முடிவு செஞ்சுக்கிறோங்க. அடுத்தது நம்முடைய பழனி சுற்றி பல இடங்களில், நெய்க்காரப்பட்டி, பாலப்பட்டி இடங்களில் பல இடங்களில் பஞ்சமி நிலங்கள் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் இனங்காணப்பட்டிருக்குது. ஆனால் அவைகள் மீட்கப்படலை. அது உடனடியாக மீட்கப்படணும். அதே போல் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக பழனியை சுற்றி பல கண்மாய்கள், குளங்களில் சட்டவிரோதமாக ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்கள், அதிகாரமிக்கவர்களுடைய தயவோடு அது அவர்களுடைய வாகனங்களே பெரிய அளவிற்கு குளத்துடைய மண்களை எல்லாம் அள்ளி செல்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு கனிவள கொள்ளை இங்கே எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நிறுத்தப்படணும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக 2026 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு யாரெல்லாம் இதில் குற்றவாளிகள் தவறு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக அவர்கள் தன் வழக்குகளை சந்திக்க வேண்டி இருக்கும். சார், நீங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஆண்கள் குடிக்கு அடிமையாயிட்டாங்க. ஆனால் நேற்று திமுக திட்டங்களை பார்த்து மக்களிடம் இருக்கிற மாற்றத்தை பார்த்து நான் ரொம்ப மலைக்கு போனேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ரெண்டுமே நேர் முரணாக இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த திமுக ஆட்சிக்கும் மக்களுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லைங்க. அவர்கள் வேறு ஒரு உலகத்தில், கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விளம்பர மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கற்பனா உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யதார்த்த நிலை என்பது தமிழ்நாட்டில் 100க்கு 60-70% மக்கள் உத்தரவாதமான வேலை கிடையாது, பெர்மனண்ட் ஒர்க்கு கிடையாது. அது கிராமமாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி. கடந்த 1-1.5 வருடங்களுக்கு முன்பு வேலை கூட 100 நாள் வேலை கூட முறையாக 100 நாளுக்கு குறைவில்லாமல் கிடைச்சது, 150 நாள் கூட கிடைச்சது. இப்பொழுது 30 நாள் கிடைப்பதே மிகப்பெரிய சிரமங்க. கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு. பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண எல்லா அது பிசியாக இருந்தாலும் சரி, எஃப்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மாவு அரைச்சி வைக்கிறாங்க, வாழ்கிறாங்க, வடை சுற்றி வாழ்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மிக மோசமாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டினுடைய எந்த பொருளாதார சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சுகாதார சூழ்நிலை இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுடைய வாழ்நிலையாக இருந்தாலும் சரி, மிக மிக மோசமாக இருக்கிறது. ஏழைக்கும் பணக்காரனுக்குமான இடைவெளி 2021க்கு பிறகு மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் இதை ஸ்டாலின் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர் ஏதாவது புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் நிலை இருக்கிறாரா என்கிறத கேள்விக்குறியாகுது. அந்த அளவுக்கு அவர்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். மக்களுடைய உண்மை நிலையை தெரிந்து கொள்வதிலிருந்து இந்த அரசும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். திமுக ஆட்சி மாற்றத்துக்கு சொல்லி ஜி.கே. வாசன் அழைப்பு கொடுத்திருக்காரு. அதுக்கு ஒன்றும் பதில் இல்லைங்க. அது
பதிவுல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு சட்டவிரோதம் அல்ல, அது மாநில அரசு உரிமை கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. தமிழகத்துக்கு புரியவில்லை எக்ஸ் பதிவு. அதாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பே வந்து அது ஒரு முற்போக்கான நடவடிக்கை அல்லங்க. அதன் மூலமாக இவங்க எதுவும் சாதிக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலின மக்களுடைய வந்து ஜனத்தொகை எல்லாருக்கும் தெரியும். எல்லாருடைய ஜனத்தொகையும் தெரியாது கிடையாது. இன்றைக்கி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து திமுக ஆஃபீஸ்லையும் அதிமுக ஆஃபீஸ்லையும் போய் கேட்டிங்கன்னா துல்லியமாக அரசை விட அவங்க துல்லியமாக வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன ஜாதி இருக்குது, என்னென்ன அவங்க ஓட்டு கணக்கு வச்சுக்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனால் இதை வச்சு என்ன திட்டத்தை என்ன சொல்ல போகிறீங்க? உங்களுடைய வாட் இஸ் ஒரு அஜெண்டா? நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பது இதைக்காகத்தான் என்று நீங்கள் வந்து உங்களுடைய திட்டம் என்ன? 1947 78 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு வரலும் எல்லா மக்களையும் வறுமை கோட்டிலிருந்து விடுதலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு செயல் திட்டமே இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் என்ன பண்ணிடும்? மீண்டும் வந்து இந்த சமூகத்துக்குள்ள பிளவுகளை தான் தோற்றுவிக்குமே தவிர இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. எல்லா ஏழைகளுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டுக்கு ஒருவருக்காவது வேலை வாய்ப்பு உத்தரவாதம் செய்ய ஒரு நடவடிக்கை இல்லாமல் மீண்டும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரிப்பை சொரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது பயன்படுமே தவிர இது வந்து பெரிய சமுதாய மாற்றத்துக்கோ புரட்சியோ ஒன்றும் செஞ்சிடாதுங்க. உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஜாதி கட்சிகள் அமைப்புகள் வந்து பேரணிகள் பொதுக்கூட்டம் இதெல்லாம் தடையில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் நல்லா நினைக்கிறீங்க. சமத்துவத்தை பற்றி பேசுனீங்க. எப்படி சாதி அமைப்புகள் கட்சிகள்லாம் வந்து பேரணிகள் ஊர்வலங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு அந்த அரசு வந்து தடை வச்சுருக்காங்க. இல்லை, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இந்த சாதி மத அமைப்புங்கிறதுக்கு டெஃபினிஷன் நிறையா இருக்குதுங்க. தேர் ஆர் அவுட்ஃபிட், வெறும் காஸ்டிஸ்ட் அவுட்ஃபிட்டு நிறையா இருக்கிறாங்க. இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து அங்கே வந்து பல மதவாத அமைப்புகளும் எல்லாமே அங்கே வந்து சாதியை விட அங்கே மதவாத அமைப்புகள் வந்து ரொம்ப ஓவராக இருக்கிறாங்க. அதனால் அந்த சூழ்நிலையில் அவர்கள் அங்கே சொல்லுவது சரியாக்குறாங்க. தமிழ்நாட்டில் சமூகம் வந்து இங்கே வந்து சமத்துவமின்மை வந்து மிக அதிகமாக இருக்குதுங்க. அதனால் ஒவ்வொரு சமுதாயமும் தங்களை வந்து அணிதிரட்டி போராடினால்தான் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொள்ள முடியும். அங்கே அஃபென்ஸு, இங்கே டிஃபென்ஸு. இங்கே வந்து பாதுகாப்பற்ற நிலையிலிருந்து ஒரு சமுதாயம் தன்னை ஆர்கனைஸ் ஆகி தங்களுடைய உரிமைக்கு போராட வேண்டியிருக்குது. இப்போது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 2010 வரையிலும் தமிழ்நாட்டில் ஷெட்யூல்டு காஸ்ட்னு அழைக்கப்படக்கூடிய பிரிக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களுக்கு, ஆதிராவிட என்ற பறையர்களுக்கு, அருந்திய சமுதாயத்துக்கு எல்லாம் சேர்ந்து 18% இடஒதுக்கீடு இருந்தது. 2010க்கு பிறகு திமுக அரசில் என்ன பண்ணாங்க? 3% வந்து அருந்தியர் என்ற ஒரு அமைப்பு கொடுத்தாங்க. மீதி எஞ்சி இருக்கிறது தட் இஸ் எல்லாருக்கும் என்ன இருக்குது? மீதி இருக்கிறது தேவேந்திர வேளாளருக்கும் ஆதிராவிட பறையர் சமுதாயத்துக்கும் தான் அப்படின்னு அது வந்து கணக்கு எடுத்துக்கணும். ஆனால் இந்த கடந்த 15 வருஷத்தில் குறிப்பாக திமுக இருந்த ஆட்சி இருந்த ரெண்டு முறையும் மீதி 15% 1% கூட தேவேந்திர வேளாளருக்கு ஒரு இடத்தையும் கூட கொடுக்கலைங்க. உதாரணத்துக்கு 15,000க்கு மேற்பட்ட 20,000க்கு மேற்பட்ட தனியார் ஆரம்ப பள்ளிகள், இடைநிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள் அங்கே வந்து ஒரு தமிழ்நாடுங்க 100 இடங்கள் காலியாச்சுன்னா அந்த 100 இடத்துக்கும் சேர்ந்து வந்து 18% போடாமல் என்ன செய்கிறாங்க? பிரிக்கிறாங்க. மாவட்ட ரீதியாக பிரிக்கிறாங்க, பிளாக் ரீதியாக பிரித்து ஒத்த இடம் காய்ச்சி முன்னுரிமையாக அருந்தி இருக்குன்னு அத்தனை இடத்தையுமே வந்து வேறக்குறைய 20,000க்கு மேற்பட்ட பணியிடங்களை அருந்தீர் என்ற ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. தேவேந்திர வேளாளர்கள் கடந்த 15 வருஷத்தில் ஒரு சிங்கிள் போஸ்ட்டு கூட தனியார் பள்ளிகள் கல்லூரிக்குள்ளே போக முடியல. அப்போ இந்த சமுதாயம், இந்த உரிமைக்காக அந்த சமுதாயம் ஒன்று திரண்டு போராடுறதை நீங்கள் சாதின்னு எப்படி சொல்ல முடியும்? சரிங்களா? ஸோ அதே போல் இப்போ ஒரு கோயில் என்ட்ரி இருக்கிறாங்க, கோயில் என்ட்ரி விடலை, அந்த சமுதாயம் தன்னை ஆர்கனைஸ் பண்ணி தானே போக முடியும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்திரமற்ற ஒரு குழப்பமான நிலைமை இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் அரசியல் சூழல்கள், ஆளுங்கட்சி எலும்பு கூடை போல 7 எலும்பு கூட வச்சிருக்கிறாங்க ஆச்சுங்களா? அவ்வளோதான். வந்து அது கூட்டணி இருக்கிற சதையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆச்சுங்களா? 7 ஸ்கெலிட்டன் வச்சுருக்கிறாங்க. அப்போசிஷன் பார்ட்டி இன்னும் வந்து
முறையாக அவங்க ஆர்கனைஸ் ஆகலை. இன்னும் 4-7 மாதத்துக்கு வழக்கமாக வந்து இது கடந்த காலங்களில் தேர்தல் அறிவிப்பாங்க, தேர்தலை அறிவித்த பிறகு தான் கூட்டணியே ஸ்டார்ட் ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்தளவு இப்பொழுது வந்து பதவி ஆசை வெறியினுடைய அடிப்படையில் ஆளுங்கட்சி கடந்த 4.5 வருஷமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. எதிர்கட்சிகளும் தங்களுடைய கடமைக்காக அவர்கள் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அதனால் வந்து கூட்டணிகள் வந்து இது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு நிலவாது. 2026 ஜனவரி பொங்கல் பிறகு பிப்ரவரி தேர்தல் நெருங்க கூட்டணியினுடைய தன்மைகள் மாறும். ஆளுங்கட்சிக்கு எதிராக வலுவான கூட்டணிகள் தமிழ்நாட்டில் அமைய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதுங்க. இல்லை 3வது கூட்டணி 4வது கூட்டணி இல்லைங்க. அதாவது மக்கள் வந்து சாய்ஸ் வந்து 1 and அதாவது வந்து வின்னிங் காம்பினேஷன் யாருன்னு தான் பார்ப்பாங்க ஆச்சுங்களா. ஸோ அதனால் வந்து 3 அணியோ 4 அணிங்கிறதில்ல, பீப்புள் வில் சூஸ் ஒன்லி ஒன். சார் சிஎம் வெளிநாட்டு முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை கேட்ட இபிஎஸ் வந்து டிஆர் ராஜா வந்து வெள்ளைக்காரை எடுத்து காமிச்சிருக்காரு. இதுதான் வெள்ளை அறிக்கை. அவங்ககிட்ட இருக்கிறது அதுதானே காமிக்க முடியும். வேறு என்ன இருந்தால் இதாக காமிக்கலாம். ஒன்றும் இல்லைங்கிற போது வெள்ளைத்தாரத்தை காமிக்க முடியும். இதுலேருந்தே அவங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு அதாவது இருக்குது இருந்ததுன்னா அவங்க நியாயப்படி வந்து கொடுக்கணும். ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் முறையாக வந்து நீங்கள் போய் என்னென்னலாம் அட்ராக்ட் பண்ணீங்க, வெளிநாட்டில் எந்தெந்த நாட்டில் என்னென்ன முதலீடு பண்ணீங்கன்னு கேட்டால் அது நியாயமாக வந்து பதில் சொல்கிறதா இருக்க முடியும். அவர்கள் கடந்த காலங்களை போலயே வந்து கிண்டல் கேலி இருக்கிறாங்க. அது அது வந்து முறையில்லை. அதனால் அவங்ககிட்ட காட்டுவதற்கு எதுவும் இல்லாத காரணத்தால் வெள்ளைத்தாளை காட்டுகிறார்கள். இல்லை புதிய தமிழகம் ஒன்றும் பண்ணலைங்க. இல்லை உலகத்தில் 2000 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்லி விழா எடுக்கிறாங்க. அதை வந்து சீமான் இல்லை அவருக்கு சொல்ல வேண்டாம், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கேளுங்க, நான் சொல்கிறேன். சார் தொடர்ந்து வந்து விஜய் வந்து இல்லை கல்வி நீங்கள் அந்த கேள்வி கேளுங்க சார். என்ன கல்வியில் சிறந்து விளங்கிட்டோம், எத்தனை ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம் தமிழ்நாட்டில் கல்வியில் சிறந்து என்னென்னலாம் புதிய கண்டுபிடிச்சிருக்கிறோம். 2வது படித்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன வேலை வாய்ப்புக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய முதலீடுகள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகள் ஒரு கம்பெனிகள் ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ இது எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெரும்பாலும் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணக்கூடியது சென்னை டிஸ்ட்ரிக்கு, செங்கல்பட்டு, திருவள்ளூர். அதை தாண்டி பெருசாக ஒன்றும் வரலைங்க. 4-5 இண்டஸ்ட்ரீஸ் தூத்துக்குடி ஏரியாவில் வருது, கொஞ்சம் வருதுங்க. பாக்கி ஒன்றும் பெருசாக சொல்லக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸிலும் கூடங்க யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க? கிளீனிங்க்கு நம்ம தமிழன் கிடைக்கிறானுங்க, கட்டடம் கட்டுறதுக்கு தமிழ் பீப்புள் கிடைக்கிறாங்க, நம்ம சுலபமாக கிடைக்கிறாங்க. கட்டி முடித்த உடனே அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் ஹைலி ஸ்கில்லுக்கெல்லாம் ஆந்திராவில் இருக்கிறவங்க கூப்பிட்டுக்கிறான், கேரளாவில் கூப்பிட்டுக்கிறாங்க, நார்த் இந்தியன்ஸ் கூப்பிட்டுக்கிறாங்க. நீ தமிழ்நாட்டு இளைஞர்கள் நீங்கள் வெறும் டிகிரி கொடுத்த என்ன பிரயோஜனம்? நீங்கள் தமிழ்நாட்டில் துவங்கப்படக்கூடிய தொழிற்சாலைகளில் தமிழர்களுக்கு முன் தமிழர்களுக்கு அது உள்ளூர் வாசிகளுக்கு இடஒதுக்கீடுடைய அடிப்படையில் முன்னுரிமைன்னு நீங்கள் ஏன் சட்டை ஏற்ற மாட்டேங்கிறீங்க? அது இல்லாமல் நீங்கள் வெறும் கல்வியில் முதல்னா எதில் முதலிடமாக்குறீங்க சொல்லுங்கள். இன் வாட் வே? நீங்கள் அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய IAS IPSல அவுட்ஸ்டாண்டிங் நான் ஆந்திராவை விட கர்நாடகத்தை விட நான் பீகாரை விட நாங்கள் இத்தனை அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் IIT இந்தியாவில் இருக்கக்கூடிய இத்தனை IITயில் நாங்கள் தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் IITயில் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்கிறீங்களா? எதில் அவுட்ஸ்டாண்டிங்? டெல்மி. மியர் இங்கிலீஷை தமிழ் மீடியத்தில் சொல்லிக் கொடுக்குறீங்க, இங்கிலீஷை டிகிரி தமிழ் மீடியத்தில் சொல்லிக் கொடுக்குறீங்க. அந்த டிகிரி வாங்கி என்ன வாங்காமல் என்ன? நான் கிராமப்புறங்களில் MA BEd படிச்சுட்டு 100 நாள் வேலைக்கு போகிறாங்க. இதுதான் படிப்பா? இந்த படிப்பு எதுக்கு படிக்க வைக்கணும்? நீங்கள் MA BEd படிச்சுட்டு 100 நாள் வேலை கிடைக்காம திணறாங்க பெண்கள் எல்லாம். தெர் இஸ் நோ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த பெரிய கிராமங்களில் ஒன்றுமே இல்லை. ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாதுங்க. என்ன பெருமை பேசுங்க. அதான் உங்களை அவரை உட்கார வச்சு ஒரு கூண்டுக்குள் உட்கார வச்சு அவரை தினமும் தமிழ்நாடு நல்லா ஓஹோன்னு இருக்குன்னு ஏமாத்துறாங்க. அவர் அதை தலையாட்டிட்டு போயிடுறாரு.
சார் விஜய் மும்மொழி கொள்கைக்கு நம்ம கமல் வந்து அனுமதி அளிக்காதனால ஆர்டிஎஸ்டியில் இருக்க ஃபண்டை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க 2 பேரும் போராடுறாங்க, போராடி வரட்டுன்னு பார்க்கலாம். சார் அரசியல் விஜய் வந்து சுற்றுப்பயணத்தை வந்து டிஎம்கே ஒரு பக்கம் வந்து விமர்சனம் பண்ணிக்கிறாங்க, ஒரு பக்கம் ஏடிஎம்கே, ஒரு பக்கம் திருமாவளவன் வெறுப்பு அரசியல் பண்றாங்க. ஒரு பக்கம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து எல்லா கட்டுப்பாடு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடு நீங்க இவ்வளவுதான் வரணும், இவ்வளவுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து பிளக்ஸ் வைக்கிறது செய்யறதுக்குலாம் தொடர்ந்து வந்து வழக்குகள் பதிவு செய்யுது. ஆனா இதே ஒரு ஆளுங்கட்சிக்கு நடக்கிறது இல்லை, மற்றவர்களும் நடக்கிறது. ஏன் அப்படி? அவங்க வந்து திறந்த வண்டியிலும் போகலாங்க ஆச்சுங்களா, வண்டி பஸ் மேலேயும் ஏறி போகலாம், தொங்கிட்டு போகலாம், எல்லாம் போகலாம். அது வந்து ஆளுங்கட்சிக்கு எந்த விதமான கரூருக்கு எப்படி வந்தாங்க? கரூர் நிகழ்ச்சிக்கு வந்த வாகனங்கள் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ண வாங்கினாங்களா? டாடாசி தானே அத்தனை வண்டி வந்தது. அவங்க ஃப்ளக்ஸ் வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு அரசியல் கட்சி வருதுன்னா விடுங்களே பார்க்கலாம். அவர் வர்றாரு, திரைத்துறையிலேருந்து வராரு, நீங்களும் திரைத்துறையிலேருந்து நீங்கள் அவர் இன்றைக்கி வராரு, அவர் ஏற்கனவே நீங்கள் உங்கள் மகன் போன வருஷத்துலேருந்து வந்தார், அதுக்கு முறை நீங்கள் வந்தீங்க. தமிழ்நாட்டுக்கு கூடிய எல்லாருமே பெரும்பாலான அரசியல்வாதிகள் எல்லாம் திரைத்துறையிலேருந்து வந்துக்கிறாங்க. அவரை கண்டியா இவங்களா பயப்படுறீங்க, எத்தனை போட்டு அவரை போட்டு பிழியணும்? அவர் வந்து அது மாதிரி வந்து ஒரு நபரை வந்து குறி வச்சு தாக்குறது வந்து எந்த விதத்திலும் சரியில்லை. அவர் இப்போ தானே அரசியலுக்குள்ள இன்னும் 2 கூட்டம் முடிச்சுக்கிறாரு. இன்னும் தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களுக்கு போக வேண்டியிருக்குது. அதுக்குள்ளேயே எப்படி பயந்தீங்கன்னா எப்படி நீங்கள்? அது என்னன்னா எதிர் தான் ஆகும், எதிர் வந்து தான் வரும். அதனால் அது எந்த அரசியல், அது விஜயோ வேறு எந்த அரசியல் கட்சியோ அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த அமைப்பையும் ஒடுக்க நினைக்கிறது அது ஜனநாயகமாகாது. நீங்கள் அண்ணாவோட பேசிட்டு மாற்றாந்தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மணக்கும்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு அப்புறம் மாற்றாந்தோட்டத்தை பறிச்சிங்கன்னு என்ன அர்த்தது? சார் நாங்கள் இப்போ வரலும் நாங்கள் வந்து வி ஆர் வெரி மச் ஓப்பன் மைண்டட். நாங்கள் திறந்த மனப்பான்மையோடு இருக்கிறோம். நாங்கள் வந்து ஜனவரி 7ஆம் தேதி எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாடு இருக்குதுங்க மதுரையில். அந்த மாநாட்டுக்கு பிறகு தான் கூட்டணியை பற்றி முடிவெடுப்போம். ஒரு கொள்கையில் ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த அனைத்து மக்களுக்கும் நன்மை கிடைக்கணும்னா ஏதாவது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியில் நிர்வாகத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் நடக்கணும்னா அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கணுங்கிறது, ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய இந்த 2026 மிக முக்கியமான கொள்கை. அந்த வகையில் கூட்டணி ஆட்சிக்கு யார் தயாராகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து அதன் மூலமாக கூட்டணி ஆட்சி மலர்வுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணுவோம். ஆனால் மிக முக்கியமான கொள்கையாக தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்கப்படணும். அதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்க. 67க்கு பிறகு திமுக அதிமுக எல்லாரையும் பயன்படுத்தி ஓட்டை வாங்கிறது, ஓட்டை பயன்படுத்தணும்னு டக்குன்னு அவங்க வந்து ஒரு 10 பேர் உட்காந்துக்கிறான். அவன் குடும்பம், அவன் வீட்லேயே 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ எம்பி எல்லாம் கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டை சூறை ஆடுறாங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதுக்கு சென்சிபிளாக அது உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் வந்து ஏதோ 4 சீட்டு 5 சீட்டுங்கிறத வந்து முக்கியத்துவப்படுத்தாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும், அதனால் கூட்டணியை கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்ற சிந்தனையுடைய கூடிய அந்த சிந்தனைக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு அணியில் திரளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளும் பார்வையும். இல்லை, அதாவது விஜய் வந்து இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறாருங்க. இன்னும் அவர் வந்து பல சுற்றுக்களையிலிருந்து அவர் தாண்டி மேலே வர வேண்டி இருக்குது. பார்க்கலாங்க. அவர் வந்து சுற்றுப்பயணத்துக்கு வந்து முதல்ல டிசம்பரில் போட்டிருந்தார், பிப்ரவரி மார்ச் வரைக்குங்கிறாங்க. அவர் முடித்து இந்த இதிலெல்லாம் எதிர்கொண்டு அவரும் பல முனை தாக்குதல் இருக்கிறார், பல முறையிலிருந்து அவர் மீதும் தாக்குதல் இருக்கிறார். இதெல்லாம் தாக்கு பிடிச்சி தன்னுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை அவர் மெயின்டைன் பண்ணுறாரா, அதிகரிக்கிறாரா எப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்கணும். பட் யாரையும் நாங்கள் வந்து பிறந்தள்ள மாட்டோம், எல்லாத்தையும் கணக்கிலே கொள்வோம். வந்து இவருக்கு வேணும் இவர் வேண்டாம் அப்படிங்கிறதில்ல. அவரையும் வந்து நாங்கள் வந்து ஏன் புறக்கணிக்கணும், அவரையும் கணக்கிலே கொள்வோம். இதே சிந்தனையுடைய
கட்சிகளை இணைந்து நீங்களே தலைமையேற்று ஏதாவது நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை, நாங்கள் தலைமை ஏற்கிறதுகள் இல்லை. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வேணுங்கிறதுல காங்கிரஸ் கட்சி இப்போ வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்க முஸ்லீம் காட்டுறாங்க. இப்போ தேசிய கட்சி தமிழ்நாட்டில் 2004 2006 11-10 வரையிலும் ஆட்சியில் இருக்கிற போது அன்னைக்கு இளங்கோவன் கூட ஓப்பனாக பேசினாருங்க, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படிங்கிற, மத்தியில் கூட்டணி ஆட்சிக்கு ஏமாந்தக்கூடாது. அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய அவங்க வந்து பேசிட்டு மட்டும் போக, அழகிரி போன்றவர் பேசினாங்க, பேசிட்டு போய் வெளியே பேசிட்டு போய் அடங்கி போகாமல் அதை வந்து ஒரு அரசியல் கோஷமாக முன்னெடுத்து அது போன்ற அரசியல் கட்சிகளை கம்ப்ளீட்டாக முதல்ல வெளியே வரணும். அவங்கெல்லாம் வெளியே வந்து ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கணுங்க. இதில் யார் தலைமையேற்கிறது யாருங்கிறதில்ல, அது காலத்தின் சூழ்நிலை, யார் வேண்டுமென்றாலும் தலைமையேற்கக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு உண்டான காலகட்டம் வரும்போது அது நாங்கள் ப்ளே பண்ணுவோம். ஆனால் தமிழ்நாட்டில் எல்லோருமே, எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த ஆட்சியத்தில் பகிர்வுங்கிற நோக்கத்தோடு தான் வந்துக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து இந்த 2 கட்சிகளுடைய மேலாதிக்கம், சர்வாதிகாரம், பயங்கரவாதம், அவங்களுடைய பணபலம், இதெல்லாம் வச்சு மற்ற கட்சிகளை நசுக்கி அவர்களை வந்து மற்ற கட்சிகளே ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்க. ஆனால் அதிலிருந்து விடுதலை ஆகணும். முதல்ல வந்து எல்லா கட்சிகளுமே வந்து இந்த திமுக, அண்ணா திமுக இவனுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வரணும். வந்தால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிகாலம் இருக்கும். அதர்வைஸ் வந்து வராது. அதனால் எல்லாருமே சென்சிபிளாக தமிழ்நாட்டு மக்கள் நல்லது நினைக்கணுங்கிறவங்க தமிழ்நாட்டில் முதல்ல கூட்டணி ஆட்சி கொண்டு வந்தாலே தமிழ்நாட்டுக்கு நல்லது வந்துடும். மணல் கொள்ளை முடிஞ்சு போயிருங்க, கனிவள கொள்ளை முடிஞ்சு போயிடும், ரேக்க குறைஞ்சி போயிருங்க, வேலையில்லா திட்டம் குறையும், ஊழல் அடியோடு போயிடும். ஸோ அதனால் அதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த 2026. பிகாஸ் வந்து ஒரு பர்சனாலிட்டி, இந்த பர்சனாலிட்டிக்கு ஓட்டு போடுங்க, அந்த பர்சனாலிட்டிக்கு ஓட்டு போடுங்கிற சூழ்நிலை இல்லை. இப்போ இல்லை தமிழ்நாட்டில். அந்த கருணாநிதி ஜெயலலிதா, கருணாநிதி பின்னாடி போ, ஜெயலலிதா பின்னாடி, இந்த அந்த சூழ்நிலை கிடையாது ஆச்சுங்களா. எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்குது. எங்களுக்கு ஒரு கணிசமான, நாங்கள் 60-70 தொகுதியில்னா நாங்கள் ஒரு கணிசமான வாக்கள் நாங்கள் தான் தீர்மானிப்போம், நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வாக்காக இருப்போம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பகுதியில் ஒரு வாக்கு இருக்குங்க. ஸோ எல்லோரும் யூனிட் ஆகிற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விடிவாகிறது, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எதிராக இருக்கும். மது, பெண்கள் வந்து சுதந்திரமாக இருப்பாங்க, கம்ப்ளீட்டாக மது ஒழிஞ்சு போயிடும், கனிவள கொள்ளை நடக்குங்க. தமிழ்நாட்டில் அப்படியே ஒரு தலைகீழ் மாற்றம் நடக்குங்க. அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் அந்த ஒரு அங்கேயே அவங்க நிழல்லையே இருந்து நிழலில் இருக்க வரலும் எந்த இதுவும் முன்னேற முடியாது. அதனால் திமுக, அண்ணா திமுகவுடைய நிழலில் இருந்து சுகங்கண்டு பழகாமல் அதுலேருந்து வெளியே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் கொஞ்சம் திங்க் பண்ணணும். நான் ஒன்றும் இப்போ விஜய் வந்து விஜய் அவர் வெளியே ஒன்றும் அவருடைய கொள்கையை ஒன்றும் சொல்லியே, அவர் வந்து அவர் வெளியே வரணும்னு அவங்க கொள்கையெல்லாம் ஒன்றும் சொல்லிங்களே. இப்போ தானே முதல் ரவுண்ட் இருக்கார், செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு எல்லாம் தாக்கு பிடிச்சி வந்து தன்னுடைய கொள்கையை வந்து அவர் மினிமம் காமன் ப்ரோக்ராம் அதை ஒழிப்பாரா இல்லையான்னு அவரெல்லாம் சொல்லுவார். அதுக்கு பிறகு தான் எதையும் கன்சிடர் பண்ண முடியும். பொண்ணு நாங்கள் ஒன்றும் சொல்லி, நான் அவரே பிறந்தால முடியாதுன்னு சொல்லிக்கிறத தவிர வேற ஒன்றும் சொல்ல. அதனால் அவர் இன்னும் பல கட்டங்களை தாண்டி நிற்கணும். நின்ன பிறகு காமன் மினிமம் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டிலையும் டாஸ்மார்க் ஒழிக்கிறதுக்கு கையில் போடுவீங்களா இல்லையா, தட் ஷுட் பி ஓப்பன். அது வந்தவரை தான் எல்லாம் கன்சிடர் பண்ண முடியும்.